ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்டில் 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கிலேருந்து இயல் 9லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நாற்பதுமே முக்கியமான வினாக்கள் தான். ஓகேங்களா? ஸோ லைவ் வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தெரியாத கொஸ்டினை தெரிஞ்சுக்க பாருங்கள். தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு இல்லாமல் கரெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பதட்டமோ பயமோ தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல்ல ஆன்சர் போடுறான்றது முக்கியமே இல்லை, யார் கரெக்டான ஆன்சர் போடுறான்றது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர்ன்றதை பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்ட் டைம் கொடுப்பேன். அது போதும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஒரு எடுத்த உடனே அந்த ஆர்வம் இருக்கலாம், ஆனால் அந்த ஆர்வத்தோடு சேர்ந்து அந்த நிதானம் சேரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி, ஒரு முழுமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ நிதானமாக லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. எந்த விதமான பதட்டமோ பயமோ தேவையில்லை. ஓகேவா? தெரிஞ்ச கொஸ்டின் சரியாக போட போகிறீங்க, தெரியாத கொஸ்டின் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி முதல் கேள்விக்கு போயிடலாம். பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே கையெழுத்தானது? என்ன சார் தமிழ் ஐஎன்சி கொஸ்டின்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பாடத்தில் அம்பேத்கரை பற்றின தகவல் வரதுனால கண்டிப்பாக நம்ம படித்தாகணும். ஸோ அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவர். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே அம்பேத்கர் இல்லாத கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க முடியாது. ஓகே, அம்பேத்கர் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லை, அம்பேத்கர் இல்லாதது கொஸ்டின் பேப்பரே இல்லை. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகளிடையே தான் வந்து இந்த பூனா ஒப்பந்தமானது கையெழுத்தாகும். இரண்டாவது கேள்வி, அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுதான் வந்து தவறானது. ஓகேங்களா? அடுத்தது அவருடைய பிறந்த தினம் வந்து அது இல்லை. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு கூற்று, அம்பேத்கர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைத்தல் என்பது இதன் நோக்கமாகும். இது கரெக்டாக தப்புன்றதை பாருங்கள். எதுக்காக அந்த சங்கத்தை வந்து உருவாக்குனாரு, நோக்கம் கரெக்டாக இருக்கா, எந்த காரணத்துக்காக உருவாக்குனார், அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்றும் காரணம் இரண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் கூட. அடுத்த நான்காவது கேள்வி, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எப்போது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குன்னு சொல்லுவாங்க, டிராஃப்ட் கமிட்டி தன்னுடைய அறிக்கையை வந்து எப்போ தாக்கல் பண்ணாரு? இதுக்கு வந்து தலைவர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். எப்போது தனது அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சூப்பர், 1948 பிப்ரவரி 21 தான் சமர்ப்பிப்பாங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. சொல்லும் பொருளும் பொறுத்து தவறான அதை சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான், அழுக்கார் என்பது தான் தவறானது. ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட யார் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெறவில்லை? கீழ்கண்டவர்களில் யார் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு இடம்பெறவில்லை? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜேந்திர பிரசாத் வருவார், அவர் தலைவரே தவிர சட்ட வரைவு குழு டிராஃப்ட் கமிட்டியில் இவர் இருக்க மாட்டார். ஓகேங்களா? அடுத்தது ஏழாவது கேள்வி, முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த நபர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சூப்பர், இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஓகேவா? அடுத்து எட்டாவது கேள்வி, இரண்டாம் வட்டமேசை மாநாட்டிற்கு பொருந்தாது எது? இரண்டாம் வட்டமேசை மாநாட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் எது வந்து பொருந்தாது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடுக்கப்பட்டோருக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் தான் வந்து சொல்லுவாரே தவிர காந்தியடிகள் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, அம்பேத்கர் 1923ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார். கீழ்காணும் எது பற்றிய ஆராய்ச்சிக்காக அவருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் பார்த்துங்க, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரூபாய் பற்றிய பிரச்சனை தொடர்பாக தான் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அடுத்தது 10வது கேள்வி, எதிர்ச்சொல் பற்றிய தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மையல்னா விருப்பம். இது வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எதிர்ச்சொல்லை நீங்கள் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது 11வது கேள்வி, நான் வணங்கும் தெய்வங்கள் 3 என்று அம்பேத்கர் குறிப்பிடுவதில் கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாது? இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்தது 12வது கேள்வி, அம்பேத்கர் குறித்த கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை நீக்குக. அம்பேத்கர் குறித்த கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை நீக்குக. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, முனைவர் பட்டம் வந்து வாங்கினது. இது மட்டும் தான் தப்பு. சரிங்களா. அடுத்தது 13வது கேள்வி, அம்பேத்கர் எந்த கட்சியை தொடங்கினார்? பதிமூணாவது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சுதந்திர தொழிலாளர் கட்சி தான் நிறுவியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது 14, கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்க. அம்பேத்கர் குறித்து தவறானது பாருங்க. அம்பேத்கர் குறித்து தவறான கூற்று எதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாரிஸ்டர் பட்டம், இதுதான் தப்பானது. ஓகேங்களா. பொருளாதாரத்துக்காக ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருக்க மாட்டாரு. அடுத்தது 15வது கேள்வி, கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருடைய கவிதைனா மு மேத்தாவுடைய கவிதைகள், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 16, ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்லேடை. ஓகேங்களா. அடுத்தது 17வது கேள்வி, போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போவது கூட்டல் இல்லை. அடுத்து 18, மரபி ஓர்ப்பு என்ன பெற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஓர்ப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆராய்ந்து தெளிதல். ஓகேங்களா. அடுத்தது 19, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் வாங்கியிருக்கு. சரிங்களா. அடுத்தது 20வது கேள்வி, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி,
இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா. 21 கீழ்கண்ட எதன் ஆராய்ச்சிக்காக அம்பேத்கர் முதுகலை பட்டம் பெற்றார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்டைய கால இந்திய வணிகம். ஓகேங்களா. அடுத்தது 22 கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இதில் தவறாக பொருந்திருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1908 அப்போ வந்து அவர் பள்ளி படிப்பை முடித்தான்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. சரிங்களா. அடுத்தது 23 மு மேத்தா இயற்றிய நூல்களில் பொருந்தாத நூல் ஒன்றை தேர்வு செய்க. சரி, இது மாதிரி பொருந்தாத கொஸ்டின்லாம் கேட்குறேன் அப்படின்னா அப்போ இதுக்கு நான் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது. ஏன் இதை நானே சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இதை நானே சொல்லிட்டா நீங்கள் வீட்டில் போயிட்டு என்ன படிப்பீங்க? ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் திருப்பணும் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா இது ஏன் பொருந்துன்னு சொல்கிறேன். அப்போ எந்த வருஷம் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, தெரியல அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த போட்டியாளருக்கு அழகு. ஓகேவா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. ஓகேங்களா. சரி, இது என்ன சரி, இதுவும் மு மேத்தாவுடைய நூல்கள் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட இது சிறப்பானது. ஏன் அப்படின்னா இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். சரிங்களா. ஸோ அப்போ அப்படின்னும் போது இது எல்லாமே இது 4மே அவருடைய நூல்கள் தான். இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு, மீதி 3 வாங்கலை. ஓகேங்களா. அடுத்தது 24 நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு என்று பாடியவர் யார்? பாருங்க, உங்களுக்கான மோட்டிவேஷன் வரிகள் தான் இவை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு மேத்தா. அடுத்தது 25 எந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார்? எந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, கொலம்பியா பல்கலைக்கழகம். சரிங்களா. அடுத்தது அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியுள்ளது? அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியுள்ளது. சமூக பணிகள் நல்லாவே தெரியும், ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத ரத்னா விருது. ஓகேங்களா. அடுத்தது 27 சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? காலங்கத்தில் ஏந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலைல மற்ற பெண்களை எழுப்புவதற்கு பாடக்கூடிய பாடல். இதுக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவெம்பாவை. அடுத்தது 28வது கேள்வி வெண்ணிலா கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்தவர்? வெண்ணிலா தொகுத்த நூல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மீதமிருக்கும் சொற்கள். அடுத்து 29வது கேள்வி இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் எப்போது பிறந்தார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சட்ட அமைச்சர் யார் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அவர் பிறந்த நாள் அப்படின்னும் போது 1891 ஏப்ரல் 14. அடுத்தது 30வது கேள்வி படுக்கையாகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? படுக்கை கூட்டல் ஆகிறது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, படுக்கை கூட்டல் ஆகிறது. அடுத்தது 31வது கேள்வி
கன்னிப்பாவை என்னும் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? கன்னிப்பாவை என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருப்பாவை. அடுத்தது 32, திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? சிவபெருமானை வழிபடக்கூடிய பெண்கள் பாடக்கூடிய பாடல்ன்றதை பார்த்துருந்தோம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மாணிக்க வாசகர். அடுத்தது 33வது கேள்வி, நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்ப துன்பம் இவ்வரிகளில் அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அழுக்காறுனா பொறாமை. ரொம்ப முக்கியமானது, டீம் மிஸ்ஸை கேட்டிருக்காங்க. அடுத்தது 34, எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு அம்பேத்கர் புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்? எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு அம்பேத்கர் புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, நாக்பூர். அடுத்து 35, திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல். சிவபெருமானுக்கு ஒன்று பார்த்தோமா? இது ரெண்டுமே நமக்கு அப்பப்போ கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிடும். 2 நாளே நமக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் தான், இதுவா அதுவான்றது அந்த குழப்பத்திலே பாதி விஷயத்தை விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது ஏன்னா 2 ஒரே மாதிரி வருது, திருப்பாவை திருவெம்பாவை. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் திருப்பாவை. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 36, எப்போது அம்பேத்கர் தன்னை பௌத்த சமயத்தில் இணைத்துக் கொண்டார்? எப்போது அம்பேத்கர் தன்னை பௌத்த சமயத்தில் இணைத்துக் கொண்டார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1956 அக்டோபர் 14. அடுத்தது 37, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றவர் யார்? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருது யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோமகள். அடுத்தது 38வது கேள்வி, பொறைமதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் இவ்வரிகளில் பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? நல்லா கவனிச்சு போடுங்க. பொச்சாப்பு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இது நம்ம நல்லா பார்த்துருக்கோம் ஒரு பொறுத்துக்களை, அதை தெளிவாக கவனிச்சவங்க இதுக்கு ஆன்சரை போடலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, சுறுசுறுப்பு. ஓகேங்களா? அடுத்தது 39, தூக்கி கூட்டல் கொண்டு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு. ஓகேங்களா? இக்கு வரணும். அடுத்தது கடைசி 40வது கேள்வி, 1904ஆம் ஆண்டு அம்பேத்கருடைய குடும்பம் எங்கு குடிபெயர்ந்ததால் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார்?
இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இயல் 9லேருந்து ஒரு 40 வினாக்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ 2 தகவல் தான். முதல் தகவல் என்ன அப்படின்னா, எவ்வளோ மார்க் எடுத்துக்கிட்டு தைரியமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்த பிறகு ஒரு வாட்டி போயிட்டு இயலை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரெகுலராக பண்ணாலே போதுமானது. சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.